அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 771வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது கால்நடைத்துறையில் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் எம்.எஸ். முருகன் அவர்கள். டாக்டர் முருகன் அவர்கள் வெட்னரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் ராஜபாளையம் என்ற அலுவலகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகன், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கிறேன் சார். இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தான் முதல்ல உங்களை சந்திக்கிறேன். ஓகே சார். நான் உங்களோட வீடியோஸ் ஏதோ பார்த்துருக்கேன் சார். நான் ஏதோ ஒரு தேனா என்னன்னு தெரியல சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியா, நியர்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி திருநெல்வேலியில ஏதோ ஒரு மீட்டிங், நான் உங்க ஜூம் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன். ஓ, வெரி குட் சார், வெரி குட். தேங்க் யூ. நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார், ஓகே. பட் நேரடியாக உங்களோட பேசும் வாய்ப்பு என்று கிடைச்சிருக்குது. விரைவில் நேரில் சந்திப்போம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். ஓகே, உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது சார்? எனக்கு சொந்த ஊர் சிவகங்கை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சார், முத்துப்பட்டின்னு ஒரு வில்லேஜ். முத்துப்பட்டி எனக்கு தெரியுமே. சரி சார், நல்ல சார். வெரி குட், வெரி குட் சார். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா அல்லது இதர பின்னணியா சார்? இல்ல சார், முழுக்க முழுக்க விவசாயம் பின்னணி சார்ந்த குடும்பம் தான் சார். சார்ந்த குடும்பம். ஓகே, ஓகே. நீங்க பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? கல்லூரி எல்லாம் எங்க படிச்சீங்க? எதுவரை படிச்சிருக்கீங்க சார்? நான் பள்ளி அப்ப அரசு வேலையில பணியாற்றி இருந்ததுனால ஒரு 7 மாவட்டங்கள்ல அரசு பள்ளியில படிச்சிருக்கேன் சார். ஓகே. அதன் பிறகு யூஜி இளநிலை கால்நடை மருத்துவம் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில 2001 இருந்து 2006 வரைக்கும் படித்தேன். சரி. அதன் பிறகு ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னோட முதுநிலை படிப்பு பிஜி வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெட்டினரி யூனிவர்சிட்டி திருப்பதியில படித்தேன் சார். ஓகே. 2008 பிஜி முடிச்சுட்டு 2009 இருந்து 2012 வரை என்னோட முனைவர் பட்டம் எங்களோட ஐவிஆர்ஐ சார், இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், எங்களோட தேசிய பல்கலைக்கழகம் யூபி பரேலியில வந்து பிஹெச்டி 2012 முடிச்சேன் சார். அதன் பிறகு கால்நடை உதவி மருத்துவரா எங்க மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேயே ஒரு ஆண்டு கால்நடை உதவி மருத்துவரா பணிபுரிந்தேன். அதன் பிறகு சேலம் மாவட்டத்துல தான் நான் முதலா இந்த உதவி பேராசிரியர் பணியை ஜாயின் பண்ணேன் சார். உதவி பேராசிரியராக எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் நிறைவடைந்தது சார். ஓகே, வெரி குட், வெரி குட். தென் உங்களுடைய குடும்ப பின்னணி தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் சார். அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகே. அம்மா வீட்டில தான் இருக்காங்க. என்னோட மனைவி வந்து பிடெக் எம்டெக் நம்ம திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் தான் எம்டெக் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேது பொறியியல் கல்லூரியில் அவங்களும் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓ, வெரி குட். சரி. அதன் பிறகு 2 மகன், ஒருத்தர் 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் நமக்கு இந்த ஜூம்லாம் இப்ப கனெக்ட் பண்ணி கொடுத்தாப்ல. அதன் பிறகு இளையவன் யூகேஜி சார், சின்ன பையன். ராஜபாளையத்துல கடந்த 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அதுல குறிப்பா இந்த மாதிரியான பயிற்சி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 16 பயிற்சி கொடுத்துட்டோம் சார். மாதம் இந்த பயிற்சி நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியிலும் எங்களுக்கு குறைந்தது 100 நபர்கள் வருவாங்க. ஓ, சரி சரி. கட்டண பயிற்சி தான். ஒவ்வொரு பயிற்சிக்கும் 100 நபருக்கு குறையாம வருவாங்க. தமிழகம் முழுவதும் வருவாங்க. சரி சரி சரி. ஜோலார்பேட்டையா இருக்கட்டும், உடுமலைப்பேட்டை, தமிழகம் முழுவதும் வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாகவும் விழிப்புணர்வோடும் வந்து கலந்துட்டு தான் இருக்காங்க. சரி சரி. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இப்போ நாம வந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். கால்நடை துறையில் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் தொடர்பான தகவல்களை டாக்டர் எம்.எஸ். முருகன் அவர்கள் இப்போது வழங்குவார்கள். சார், பிளீஸ். நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா லோன், நம்ம கால்நடை சார்ந்த லோன் அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன அரசு மானிய திட்டங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன மானிய திட்டங்கள் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட்ல என்ன மானிய திட்டங்கள் இருக்கு, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு லோன் வாங்க போறோம்னா அதுக்கு முதல்ல நம்ம சைட்ல என்ன தெரியணுங்கிறது ப்ரீ ரெக்வஸ்டிங் திங். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாம தான் சின்ன ஃபார்மர்களா இருந்தாலும் சரி, பெரிய ஃபார்மர்களா இருந்தாலும் ரொம்ப தடுமாறுறாங்க. உதாரணமா நம்ம லோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம என்ன பண்ணை அமைக்க போறோன்ற ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன பண்ணை அமைக்க போறோன்ற ஒரு விஷயம் இருக்கணும்.
அப்போ அப்படி இருக்கும்போது ஆட்டு பண்ணையம் அமைக்க போறோமா, மாட்டு பண்ணையம் அமைக்க போறோமா, இல்ல கோழி பண்ணையம் அமைக்க போறோமா, இல்ல பிராய்லர் பண்ணையம் அமைக்க போறோமா? இவ்வளவுதான். இதுல இல்ல பன்றி பண்ணையம் அமைக்க போறோமா? இந்த கிளாரிட்டி நமக்கு முதல்ல இருக்கணும். 1. அடுத்த விஷயம் எவ்வளவு எண்ணிக்கையில பண்ண போறோம் ஃபார்மிங். ஆட்டு பண்ணையம் அமைக்க போறோம்னா, நமக்கு தேவையானது 20 ஆடுகள் பண்ண போறோமா, 40 ஆடுகள் பண்ண போறோமா, 100 ஆடுகள் பண்ண போறோமாங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். இதே மாரி தான் நீங்க மாடு பண்ண போனாலும் சரி, கோழி பண்ணையம் போடுறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு எண்ணிக்கை பண்ண போறோங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம், இதுக்கு என்ன வரவு செலவு ஆகும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோராயமா, உத்தேசமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பண்ணையம் பண்ண போறோம். நான் ஒரு 10 ஆடு பிடிக்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு கள நிலவரத்துல ஒரு ஆடு என்ன விலை விக்குது? அப்ப 10 ஆடு பண்ண போறேன்னா, எனக்கு என்ன செலவாகும்? ஆடு வாங்குறதுக்கு என்ன செலவாகும்? அந்த 10 ஆட்டுக்கு தேவையான கொட்டகை அமைக்கிறதுக்கு என்ன செலவாகும்? அதுக்கு தீவன செலவு என்ன ஆகும்? மருந்து செலவு என்ன ஆகும்? குறிப்பா அரசு சார்ந்த திட்டங்கள் மூலியமா போம்போது கட்டாயமா இன்சூரன்ஸ் காப்பீடு பண்ணணும். அப்ப காப்பீடுக்கு என்ன செலவாகும்? இந்த மாரியான தெளிவு முதல்ல இருக்கணும். இந்த தெளிவு இருந்தா தான் நமக்கு நம்மளோட பட்ஜெட், நம்மளோட திட்டத்துக்கு என்ன மதிப்பீடு ஆகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இது தெரிஞ்சா தான் நம்ம போயி பேங்க் மேனேஜர் நம்ம எந்த வங்கியில வரவு செலவு கணக்கு வச்சிருக்கீங்களோ, அந்த வங்கியில போயிட்டு, அந்த மேனேஜர்ட்ட, "ஐயா நான் கடந்த இத்தனை ஆண்டுகளாக கால்நடை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஆடோ, மாடோ இல்ல கோழியோ இந்த தொழில் செஞ்சுகிட்டு இருக்கேன். சிறிய லெவல்ல பண்ணையில பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்த லெவல்ல, கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ண விருப்பப்படுறேன். எனக்கு போதுமான அ எக்ஸ்பீரியன்ஸ், போதுமான அனுபவம் நல்ல முறையில இருக்கு. இதுக்காக நான் பயிற்சிலாம் எடுத்திருக்கேன். பயிற்சி பெற்றிருக்கேன். பயிற்சி சான்றிதழ்லாம் இருக்கு. இப்போ எனக்கு லோன் வேணும்னு நம்ம கேட்போம். அப்ப நம்ம லோன் வேணும்னு கேட்கும்போது, அந்த பேங்க் மேனேஜர், அந்த கிளை மேலாளரோட முதல் கேள்வியே என்னவா இருக்கும்? உங்களுக்கு எத்தன லட்சம் ரூபாய்க்கு லோன் வேணும்? அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி இத்தனை ஆடுகள் பண்ண போறேன். இப்போ உதாரணத்துக்கு 10 ஆடுகள் பண்ண போறேன் அப்படின்னா, 10 ஆடுகளுக்கு தேவையான இடவசதி நம்மட்ட இருக்கணும். 10 ஆடுகளுக்கு தீவனம் உண்டு பண்றதுக்கு இடம் இருக்கணும். அப்ப 10 ஆடு ஒரு ஆடு இன்னைக்கு கள நிலவரத்துல ரூ. 8,000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும் வரும். அப்ப 10 ஆடுங்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 பட்ஜெட் வரும். ஆட்டுக்கு மட்டுமே. அதுல 5% இன்சூரன்ஸ் காஸ்ட். 10 ஆட்டுக்கு 5% இன்சூரன்ஸ் காஸ்ட் வரும். அதன் பிறகு அதுக்கு உண்டான தீவன செலவு, கொட்டகை செலவு. கொட்டகை அமைக்க போறோம் அப்படின்னா, 10 ஆடுக்கு எவ்வளவு சதுர அடியில கொட்டகை அமைக்கணும்? அதுக்கு கொட்டகை எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கணும்? ஒரு ஆட்டுக்கு குறைந்தது 10 சதுரடியாவது தேவைப்படும். இதே இது குட்டிகளாக இருந்தால் 5 சதுரடியாவது தேவைப்படும். அப்போ 10 ஆடு வைக்க போறோம்னா, 10 பெட்டையாடுகளாக இருக்கும் பட்சத்தில் 10, 100 சதுரடி தேவைப்படும். 10 ஆடும் மட்டும் இருக்காது. 10 ஆடும் கொஞ்ச நாள்ல நமக்கு குட்டி இனப்பெருக்கம் செய்யும். அப்போ அது அதுக்கு உண்டான சதுரடியும் சொல்ல வேண்டும். இதே மாதிரி டெய்ரி ஃபார்மிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா, கறவை மாட்டு பண்ணையம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு 50 சதுரடி தேவைப்படும். ஒரு 10 மாடு பண்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 சதுரடி தேவைப்படும். அப்ப 500 சதுரடியில கொட்டகை அமைக்கணும். அப்ப பேங்க் மேனேஜர் கேட்பார், "எத்தன சதுரடியில நீங்க கொட்டகை அமைக்க போறீங்க?" அப்போ இந்த வகையான தகவல்களும் பேங்க் மேனேஜருக்கு உங்களுக்கு தெளிவா குடுக்க தெரியணும். அப்படி தெளிவா குடுக்குற பட்சத்தில தான், பேங்க் மேனேஜர் ஓகே, இவருக்கு ஓரளவு இந்த தொழில பத்தி, இந்த பண்ணையத்த பத்தி சிறிதளவாதும் இவருக்கு அவருக்கு அது சார்ந்த ஒரு அறிவு இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத குடுக்குறதுக்கு முன் வருவார். நம்ம சொல்றத செவி சாய்ப்பார். இல்ல நீங்க போன உடனே, "ஐயா எனக்கு நாட்டு பண்ணையம் அமைக்க போறேன். எனக்கு லோன் வேணும்." அடுத்த கேள்வி எப்போதும் போல, "ஐயா உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்? நீங்க எவ்வளவு குடுப்பீங்க?" இந்த ஒரு கேள்வியிலேயே நம்மளோட சிவில் ஸ்கோர மதிப்பீடு பண்ணிருவாரு. நெட்ல அடிச்சு பான் கார்டு போட்டு தான் சிவில் ஸ்கோர மதிப்பீடு பண்ணணும்னு கிடையாது. இந்த ஒரு கேள்வியிலேயே உங்கள மதிப்பீடு பண்ணிருவார். இவர் வந்து லோன் வாங்குறதுக்கு வந்திருக்கார். இவர் தொழில் செய்வதற்காக வரவில்லை. லோன் வாங்குறதுக்கு போய் லோன் கேட்கிறது வேற, தொழில் செய்றதுக்கு லோன் கேட்கிறது வேற. நீங்க தொழில் செய்றதுக்கு லோன் கேட்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் முழுக்க உங்களோட விவரத்த சொல்லணும் அவங்கட்ட. இந்த மாதிரி பிரிச்சு, பிரிச்சு சொல்லணும். இது இதுக்கு எனக்கு இவ்வளவு செலவாகும். அப்ப எனக்கு இத்தன லட்சம் ரூபாய் இருந்தா தான் இந்த தொழில செய்ய முடியும். இந்த தொழில்ல இருந்து குறைந்தது எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைத்தா தான் எனக்கு குடும்பத்த நடத்த முடியும். நம்ம போய் 10,00,000 கேட்டு, அவர் 5,00,000 தான் குடுப்பேன் அப்படின்னாருன்னா, ரூ. 5,00,000 மட்டும் முதலீடு போட்டு தொழில் செஞ்சோம்னா, நமக்கு போதுமான வருமானம் கிடைக்காது. இஎம்ஐ செலுத்துவதற்கு மட்டுமே அது போதுமானதாக இருக்கும். அப்போ நீங்க இது எல்லாத்தையும் ஓரளவு கணக்கீடு உங்களாலேயே ஒரு தோராயமா, ஒரு டென்டேட்டிவா எனக்கு இவ்வளவு பட்ஜெட் ஆகும். இப்படிலாம் பண்ணிட்டு தான் பேங்க் மேனேஜரை அணுகணும். அதன் பிறகு தான் இந்த பட்ஜெட் வந்துருச்சு. அதன் பிறகு தான் நம்ம அரசு சார்ந்த மானிய திட்டத்துக்குள்ள வரணும். அப்போ முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எவ்வளோ பட்ஜெட்ல பண்ண போறோங்கிற தெளிவு இருக்கணும். அடுத்தது பேங்க் மேனேஜர் நமக்கு அதுக்கு உறுதி குடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்க சார், உங்ககிட்ட போதுமான இடவசதி இருக்கு. உங்கள்ட்ட அனுபவ அறிவு இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள நம்பி 2,00,000மோ, 4,00,000மோ, இல்ல 20,00,000மோ, இல்ல 50,00,000மோ தரேன். அப்படின்னு அவங்க உறுதி குடுத்த பின்னாடி தான்
நம்ம எந்த அரசு சார்ந்த மானிய திட்டங்கள் போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். எடுத்தடுப்புல நான் இந்த திட்டம் பண்ண போறேங்கிறது அது சரிப்பட்டு வராது. அதனால முதல்ல இது 2யும் சரி பண்ணிக்கணும். முதல்ல தெளிவு, அதன் பிறகு உறுதி. இந்த தெளிவும் உறுதியும் இருக்க பட்சத்துல நம்ம அரசு சார்ந்த மானிய திட்டங்களுக்கு போகலாம். முதல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல என்ன மானிய திட்டங்கள் இருக்கு அப்படின்னா, ஆ மொ அ குறிப்பா தலித் மக்களுக்கு, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு தாட்கோல ரூ. 1,00,000 ஒரு திட்டம் குடுக்குறாங்க. ஆடு வாங்குறதுக்கும், மாடு வாங்குறதுக்கு, பன்றி வாங்குறதுக்கு. இது ரூ. 1,00,000 தான் அந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு. இதுல வந்து 5% உங்களோட பங்கீடு. 5% உங்களோட பங்கீடு. ரூ. 50,000 மானியம் கிடைக்குது. ரூ. 45,000 பேங்க் லோன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்குள்ள மிக விரைவா பணியாற்றுறாங்க. குறிப்பா இப்ப இருக்க ந கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப வேகமா பணியாற்றுறாங்க. தமிழகம் முழுவதும் க ரொம்ப அருமையா இந்த ஸ்கீம் போய்க்கிட்டு இருக்கு. முதலல்லாம் இதே கவர்ன்மெண்ட்ல 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும். நம்ம குடுத்துட்டு ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு அந்த ஃபார்மர எங்கேயாவது பார்க்கும்போது, "வாங்கிட்டீங்களாய்யான்னா?" "ஐயா இன்னும் வாங்கலைங்கய்யா. ஆனா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. பேங்க்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க." இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை வந்து ரொம்ப வேகமா பணியாற்றிட்டு இருக்காங்க 1. அதன் பிறகு தலித் அல்லாதவங்களுக்கும் அ அதே மாரி அந்த ஓபிசிக்குன்னு தமிழ்ல எனக்கு அந்த இது தெரியல. அதுல வந்து அவங்களுக்கும் ரூ. 1,00,000 குடுக்குறாங்க. அந்த திட்டங்களும் போயிட்டு இருக்கு. ஆனா அது கறவை மாடுகளுக்கு மட்டும் போயிட்டு இருக்கு. அதுலயும் ரூ. 50,000 மானியம், ரூ. 5,000 உங்க கை காசு, ரூ. 45,000 லோன். இதுதான் 2வது விஷயம். இதன் பிறகு இன்னொரு அரசு மானிய திட்டங்கள்ல குறிப்பா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் குடுக்குறதுல எஸ்சி, எஸ்டிக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏஏபிசிஎஸ் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஷிப்ன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இதுல என்ன சின்ன சிக்கல் அப்டின்னா, இந்த திட்டத்துல குறைந்தது ரூ. 10,00,000 தான் போட முடியும். ரூ. 10,00,000க்கு கீழலாம் லோன் பண்ணிட முடியாது. குறைந்தது ரூ. 10,00,000 தான். ரூ. 10,00,000க்கு மேல தான் பண்ண முடியும். இது வந்து இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஆ ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடி. சப்சிடிக்கு முன்னாடியே வந்துரும். அதனால நீங்க தாராளமா, தைரியமா பண்ணலாம். யார்ட்டலாம் போதுமான அளவு இடவசதி இருக்கு, பொருளாதார வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க, நீங்க தாராளமா ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், பன்றி வளர்க்கலாம். இல்ல நீங்க வேற மாரியான தொழில் செய்றதுக்கும் அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம வந்து ஆப்பரேட் பண்றது வந்து டிக் தான் பண்றாங்க. மாவட்ட தொழில் மையத்து மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மிக அருமையா தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அரசு மானிய திட்டங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மிக சிறுபான்மையினருக்கு டாம் கால்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த திட்டத்துல மானியம் அல்லாத, ஆனா வட்டி விகிதம் மிகவும் குறைவு. 6%ன்னு எனக்கு சரியாக தெளிவாக தெரியவில்லை. ஏன்னா இது என்னது ரொம்ப ரீசென்ட்டா ஒரு ஒரு முஸ்லீம் சார் ஒருத்தர பார்த்தேன். அவர் தான் இது எனக்கு சொன்னாரு. நான் நெட்ல ரெஃபர் பண்ணும்போது நான் வட்டி விகிதத்த மறந்துட்டேன். அ அந்த இதுல வந்து அவங்க ஆளே கிடைக்காம இருக்காங்க. ஆளே வந்து மிக மிக சொற்பமான அளவுக்கு தான் ஆள் இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கலெக்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் நீங்க 1,00,000, 2,00,000 வந்து தாராளமா ஆடு, மாடு வாங்குறதுக்கு, நீங்க வேற தையல் மிஷின் வாங்குறதுக்கு, இந்த மாரி சிறு, குறு தொழில் செய்றதுக்கு அரசாங்கம் அ ஆள் இல்லாம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதனால அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதன் பிறகு பார்த்தோம் அப்டின்னா, யூனியன் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல 2 ஸ்கீம் போய்க்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் 2 ஸ்கீமுமே எல்லா சமூகத்துக்குமே, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களுக்கு கிடையாது. பிஎம்இஜிபின்னு ஒரு திட்டம் இருக்கு. பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் புரோகிராம். இதுல 35% மானியம். ஆனா சப்சிடி வந்து பேக் அண்ட் சப்சிடி தான். இதுல நீங்க ஆடு, மாடு, கோழி, பிராய்லர் குறிப்பா பிராய்லர் இறைச்சி கோழியும் நீங்க வளர்த்துக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் ரூ. 1,00,000லேருந்து ரூ. 20,00,000 வரைக்கும் நீங்க இதுல நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம். ரூ. 1,00,000லேருந்து ரூ. 20,00,000 வரைக்கும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். ரூ. 20,00,000க்கு மேல நீங்க பயன்பெற்றுக் கொள்ள முடியாது. 5% உங்க பங்கு, மீதம் வந்து 30% பேங்க் மன்னிக்கவும் மானியம். மீதம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு லோனா கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க என்ன அமௌண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு தான் வட்டி போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 லோன் போடுறீங்கன்னா, 3.5 லேக்ஸ் மானியம் போக, உங்க கை காசு 5% போக என்ன அமௌண்ட்டோ அதுக்கு மட்டும் தான் வட்டி போடுவாங்க. மொத்தத்துக்கும் போட மாட்டாங்க. அதனால பிஎம்இஜிபியும் ஒரு அருமையான தேர்வு. எல்லா சமூகத்தினரும் பண்ணலாம். இதுல ஒரு சின்ன பிரிவு இருக்கு. என்ன பிரிவு இருக்குன்னா, 8 வரைக்கும் படித்தவர்களுக்கு 5,00,000ம் 8க்கு மேல எவ்வளவு இப்ப எங்கள மாரி முனைவர் பட்டமே, பிஹெச்டியே படிச்சிருந்தாலும் 20,00,000 வரைக்கும் தருவாங்க. அதாவது 8 வரைக்கும் படித்தவர்களுக்கு 5,00,000மும் 8க்கு மேல் எவ்வளவு படித்திருந்தாலும் 20,00,000 வரைக்கும் தருவாங்க. பால் பண்ணை தொழில் அமைத்துக் கொள்ளலாம். நீங்க என்ன தொழில் வேணாலும் அமைத்துக் கொள்ளலாம். டிக் மூலியமா தான் இது போய்க்கிட்டு இருக்கு. எல்லா மாவட்டத்திலயுமே இது அரசாங்கம் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இதன் பிறகு
இப்போ நான் ஏற்கனவே என்னோட சுய அறிமுகத்துல சொன்ன மாரி, எங்க ராஜபாளையம் பயிற்சி மையத்துல மாதம், மாதம் நாங்க ஒரு பயிற்சி நடத்துவோம். இந்த பயிற்சி வந்து 50% மானியத்துல. இதற்கு முன் அதாவது கடந்த 2018லிருந்து நான் ராஜபாளையம் பயிற்சி மையத்தில் வேலை செய்கிறேன். நாங்க இலவச பயிற்சின்னு குடுத்தாவே, அதிகபட்சமாக 30, 40 நபர்களுக்கு மேல் அ செய்தித்தாள்கள் விளம்பரம் குடுத்து வரவழைத்தால் கூட, வருவதற்கு மிகவும் தயங்குவார்கள். ஏதாவது பிரச்சனை அவர்கள் பண்ணையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒழிய எங்களிடம் வரமாட்டார்கள். இருந்தால் தான் எங்களிடம் வருவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 50% மானியம், இந்த 50% மானியத்திற்காக நாங்கள் போடும்போது தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மாதவரத்தில் நாங்கள் உரிய நாங்க அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு மாதம், மாதம் நடத்திட்டு வருகிறோம். இதுதான் 50% மானியம். இதுவரைக்கும் அரசாங்கத்துல எனக்கு விவரம் தெரிந்து இவ்வளவு பெரிய மானிய திட்டத்த குடுக்கல அவங்க. இதுல குறிப்பா ஆடு, கோழி, பன்றி இது 3க்கும் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஸ்லாப் வச்சிருக்காங்க. அதாவது ஆடுனா குறைந்த எண்ணிக்கை வளர்க்கக்கூடாது. அது எல்லாமே இனப்பெருக்க அதாவது பிரீட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம். இன உற்பத்தி. ஒரு குறிப்பிட்ட இன ஆடுகள் அழிந்திடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இன மாடுகள் அழிந்திடக்கூடாது. குறிப்பிட்ட இன கோழிகள் அழிந்திடக்கூடாது அப்டின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆடுகள் வளர்க்கிற பட்சத்துல குறைந்தது 100 ஆடுகள் வளர்க்க வேண்டும். 5 கெடா, 5 மேல், 100 பெட்டை, 100 ஃபீமேல் ஆடுகள் வளர்க்க வேண்டும். அதுக்கு மொத்தம் ரூ. 20,00,000 மானியம். இந்த ரூ. 20,00,000 மானியத்துல உங்களுக்கு எப்போதும் போல இந்த இந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் பேர் நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் NLMன்னு சொல்லுவாங்க. தேசிய கால்நடை திட்டம் நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். இந்த திட்டத்துல 10% உங்களோட பங்கீடு இருக்கணும். 20,00,000த்துல 10% அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 உங்களோட கை காசா இருக்க வேண்டும். ரூ. 10,00,000 மானியம் கிடைக்கும். ரூ. 8,00,000 பேங்க் லோன். இந்த திட்டம் இந்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த 2, 3 ஆண்டுகளாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். நீங்க போய் யார்ட்டயும் ஒரு தரகரிடம் சென்று யாரிடம் ஏமாந்துறதுக்கு வேலையே கிடையாது. முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். இதுக்கு முதல்ல அவங்க கிட்டத்தட்ட இத அப்ளை பண்ணணும், இதுல பயன்பெறணும் அப்டின்னா, அ முதல்ல பேங்க் வந்து நமக்கு உறுதி குடுக்கணும். உங்களுக்கு ரூ. 20,00,000 நாங்க லோன் குடுக்க உறுதி பண்ணிக்கிறேன் அப்டின்னு குடுக்கணும். இதுல மிக முக்கியமான விஷயம் அடிக்கோடிட்டு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சார் இதுல தான் ரூ. 10,00,000 மானியமே. நீங்க என்ன ரூ. 20,00,000க்கு லோன் சொல்றீங்களே அப்டிம்பாங்க. நம்ம அம்பேத்கர் திட்டத்துல மட்டும் தான் மானியம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடியா கிடைக்கும். இந்த திட்டங்கள் எல்லாம் சப்சிடி வந்து பேக் அண்ட் சப்சிடியா கிடைக்கும். அதனால வங்கி என்ன அத பண்ணிக்கும் அப்டின்னா, நம்மளோட மானியத்தையுமே அது ஃபர்ஸ்ட் லோனா தான் கன்சிடர் பண்ணும். அதனால ரூ. 20,00,000 பேங்க் வந்து உங்களுக்கு உறுதி குடுக்கணும். நான் உங்களுக்கு ரூ. 20,00,000 லோன் தரேன். நீங்க லோன் தர உறுதியா இருக்கு. நீங்க இத அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த திட்டத்துல பயன்பெறலாம். இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமா கொட்டகை அமைத்து தான் போட வேண்டும். அப்ப ரூ. 20,00,000ங்கும்போது கிட்டத்தட்ட 100 ஆடுகள், ஒரு ஆடு 10,000 போட்டீங்கன்னா, 20,00,000க்கு கிட்டத்தட்ட அந்த ஆடுகளின் எண்ணிக்கையே வந்து 100 ஆடு போட்டீங்கன்னா, 100 ஆடுகளே ரூ. 10,00,000 வந்துரும். அதன் பிறகு கொட்டகை. இதுல கொட்டகை அமைக்கும்போது சராசரியா ஒரு ஆட்டுக்கு 10 சதுரடிங்கும்போது 100 ஆடுக்கு 1000 சதுரடி. அது இல்லாம அது போடும் குட்டிகள். கிட்டத்தட்ட ஒரு 60, 70 குட்டி போட்டுச்சுன்னா கூட, ஒரு குட்டிக்கு ஒரு 5 சதுரடி வீதம் குறைந்தது 1500 1300லிருந்து 1500 சதுரடியில் ஒரு கொட்டகை அமைக்க வேண்டும். அந்த கொட்டகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிழமையில தான் இருக்கணும். செவ்வக வடிவில் கிழமையில் ஓரியன்டேஷன். உங்களுக்கு வந்து கிழக்கு மேற்கு டிசைன்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வருடம் முழுவதுமான வெயில் நம்மளுடைய பண்ணையை தாக்காது. அத மனசுல வச்சுட்டு தான் ஷெட் போட்டு நம்ம பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதன் பிறகு கட்டாயம் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும், தடுப்பூசி போட வேண்டும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாமே நீங்க இந்த திட்டத்தின் கீழ பயன்பெற விரும்புனீங்க அப்டின்னா, கட்டாயம் எங்கேயாவது எங்கள மாரி பயிற்சி மையம் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் கால்நடை பயிற்சி மையம் இருக்கும். குறிப்பாக மதுரைக்கு இந்த பக்கம் நம்ம தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில கல்லூரி இருக்கிறதுனால, அவங்க கல்லூரியில குழந்தைகளுக்கு கால்நடை மருத்துவம் பயிற்றுவிக்கிறதுனால, நீங்க பயிற்சிக்கு கலந்துக்கணும்னா, நேரடியா நீங்க நம்ம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலே இருக்கும். நீங்க நேரடியா அங்க பயிற்சி மையத்துக்கு வந்து விடலாம். பயிற்சி கட்டாயம் எடுத்துக்க வேண்டும். இந்த பயிற்சி எதுக்காகன்னா, உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நாங்க 1 நாள் பயிற்சி நடத்துவோம். அந்த சர்டிபிகேட் குடுத்துருவோம். அதுல நீங்க கலந்துக்கங்க. இதுல வந்து 100 ஆடுகள் பண்றீங்கன்னா, ரூ. 10,00,000 மானியம், ரூ. 10,00,000 லோனு. 200 ஆடுகள் பண்றீங்கன்னா, ரூ. 20,00,000 மானியம், ரூ. 20,00,000 லோனு. 300 ஆடுகள் பண்றீங்கன்னா, ரூ. 30,00,000 லோனு, ரூ. 30,00,000 மானியம். 400 ஆடுகள் பண்றீங்கன்னா, ரூ. 40,00,000 லோனு, ரூ. 40,00,000 மானியம். இதே இது 500 ஆடுகள் பண்றீங்கன்னா, 1,50,00,000 லோன், ரூ. 50,00,000 மானியம். 10%
10% அப்படிங்கும்போது 1 கோடியில 10 லட்ச ரூபா உங்களுக்கு உங்களோட அக்கவுண்ட்ல அந்த சமயத்துல நீங்க கட்டாயம் காட்ட வேண்டும். ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்றீங்க அப்படின்னா, குறைந்தது 10 லட்சமாவது உங்க கணக்கில் வரவு இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. அப்போ 1 கோடிங்கும்போது அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 10% உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ்ல நீங்க மெயின்டெயின் பண்றதுக்கு தயாரா இருக்க வேண்டும். இதுல மிக முக்கியமானது என்னவென்றால், 100 ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா, 1 ஏக்கர் சொந்தமாகவோ இல்லது லீஸ்ட்டுக்கு நீங்க வந்து லீஸ்ட்டுக்கோ அத எடுத்து பண்ணணும். இந்த 1 ஏக்கர் வந்து நீங்க பேங்க்ல பதிஞ்சு குடுக்கறதுக்காக இல்ல. நீங்க ஷ்யூரிட்டி, செக்யூரிட்டி காட்டுறதுக்காக இல்ல. இதையும் நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, நம்மட்ட 1 ஏக்கர், 2 ஏக்கர் காடு இருக்கு. அதனால அரசாங்கத்துல நம்ம இந்த திட்டத்த பயன்பெறலாம்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த 1 ஏக்கர் எதுக்கு அப்படின்னா, ஆட்டுக்கு தீவனம் வளர்க்கறதுக்கு, ஆட்டுக்கு புல்லு வளர்க்கறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டுக்கு புல்லு வளர்க்கறதுக்கு தான் இந்த அக்ரி லேண்ட் 1 ஏக்கர கேட்கறாங்க. நீங்க யார் பேர்ல அப்ளை பண்றீங்களோ, அவங்க பேர்ல தான் இந்த 1 ஏக்கர் இருக்கணும். சார் உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கேன். என்னோட பேர்ல 1 ஏக்கர் இல்ல. ஆனா எங்க அப்பா பேர்ல 1 ஏக்கர் இருக்கு. நான் பண்ணலாமா அப்படின்னா, நிச்சயமா நீங்க பண்ண முடியாது. நீங்க அப்பாட்டருந்து லீஸ்ட்க்கு எழுதி வாங்கணும். இல்ல அப்பாட்டருந்து தான செட்டில்மென்ட் வாங்கணும். யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல பண்ண முடியாது. சரிங்க சார் நான் அப்பாட்ட லீஸ்ட் வாங்கிக்கிறேன். அப்படி லீஸ்ட் வாங்குனா எத்தனை ஆண்டுகளுக்கு லீஸ்ட் வாங்கணும் அப்படின்னா, குறைந்தது குறைந்தது ஒரு 6 முதல் 7 ஆண்டுகளுக்கு வாங்கிடணும். குறைந்தது 7 ஆண்டுகள் வாங்கிட்டீங்கன்னா, விவசாய தொழிலுக்காக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இல்ல கால்நடை வளர்ப்பு தொழிலுக்காக பயன்படுத்திக்கிறேன்னா, குறைந்தது 7 ஆண்டுகளுக்கு நம்ம வாங்கிக்கணும். 7 ஆண்டுகளுக்கு வாங்கிட்டீங்கன்னா தான் எந்த சிக்கலும் வராது. லீஸ்ட்க்கு வாங்கும்போது இது கட்டாயம் செய்யணும். இதன் பிறகு இதுக்கு என்னென்ன ஆவணம் வைக்கணும் அப்படின்னா, உங்களோட கேஒய்சி தான். மத்தபடி பெரிய ஆவணங்கள்லாம் கிடையாது. உங்க கேஒய்சி அப்படிங்கிறது எப்போதும் போல உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு ஆதார் கார்டு, பேன் அட்டை, அ அ அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, அதன் பிறகு செக் லீஃபு, அதன் பிறகு அதுக்குண்டான கொட்டேஷன் கால்நடை மருத்துவ பயிற்சி மையத்தில நாங்களே அந்த கொட்டேஷன் நான் உங்களுக்கு குடுத்துருவோம். ஆ அதாவது 100 ஆண்டுக்கு போடும்போது கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 உண்டான அந்த கொட்டேஷன் அரசு திட்ட அறிக்கைன்னு நம்ம சொல்லுவோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதன் பிறகு பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட லேண்டோட ஜிபிஎஸ் ஃபோட்டோ. எந்த லேண்ட்ல நீங்க ஷெட் போட போறீங்க? எந்த லேண்ட்ல புல் வளர்க்க போறீங்க? அதோட ஜிபிஎஸ் ஃபோட்டோ கேட்போம். இதன் பிறகு இந்த பயிற்சி சான்றிதழ். கட்டாயமா ஒரு பயிற்சி எடுத்திருக்கணும். நீங்க எங்ககிட்ட தான் பயிற்சி எடுக்கணும்னு கிடையாது. நீங்க வேற எங்கேயும் பயிற்சி கேவிகேல நம்ம உங்க நீங்க பக்கத்துல இருக்க கேவிகள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல நார்வேல் யூடிஆர்சில பயிற்சி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்க எங்க வேணாலும் பயிற்சி எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பயிற்சி எடுத்திருந்திருக்கணும். அது ஒரு கட்டாயமான தேர்வாக இருக்கும். கட்டாயம் அப்புறம் செக் லீஃப் இருக்கணும் உங்ககிட்ட. இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டு நம்ம நேரடியா பதிவு பண்ணி குடுத்துருவோம். இத முறையா செய்யும்போது, அ இந்த என்எல்எம் திட்டத்துல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு வருத்தத்தக்க விஷயம்னு சொல்லிட முடியாது. குறைந்தது 7 மாதத்திலிருந்து 8 மாதம் ஆகிறது. இப்ப மத்த திட்டங்கள் நம்ம பார்த்த பிஎம்இஜிபி, தாட்கோ இந்த மாரியான திட்டங்கள்லாம் மிக விரைவாக செயல்படுகிறது அரசாங்கம். சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறதுனால, சின்ன மானியங்கிறதுனால. இந்த திட்டம் மட்டும் 7 மாதம், 8 மாதம் ஆகிறது. ஏன்னா, இதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தான் பண்ணாலுமே, ஸ்டேட் கவர்ன்மென்ட் தான் நோடல் ஆஃபீசர். நம்ம ஆன்லைன்ல போட்டு அப்ளை பண்ண பின்னாடி, ஸ்டேட் கவர்ன்மென்ட் போயிட்டு எல்லாமே சரியா இருக்க பட்சத்தில, நம்மளோட ஆவணங்கள் உரிய ஆவணங்கள்லாம் சரியா நம்ம சமர்ப்பித்திருக்கோமா அப்படின்னு அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. செக் பண்ண பிறகு தான் உங்களோட பேங்க் நீங்க அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் வந்து உங்க அதத்தான் செக் லீஃப் கேட்கறது, பேங்க் பாஸ்புக் கேட்கறது. உங்க பேங்க்குக்கு நேரடியா அங்க அனுப்பி வச்சுருவாங்க. அந்த பேங்க்குக்கு வந்த பிறகு, அந்த பேங்க்ல அவரு நீங்க உதாரணத்துக்கு சென்னை திருநெல்வேலியில இப்ப ஐஓபி பேங்க்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ஐஓபி பேங்கோட பாஸ்புக் குடுத்துருந்தீங்கன்னா, அவங்க ஐஓபி பேங்க்குக்கு சென்னையிலருந்து நேரடியா அங்க அனுப்பிடுவாங்க. அவங்க எப்படி அனுப்பிடுவாங்க அப்டின்னா, இதையும் கவனமா நீங்க கேட்டுக்கணும். மெயில்லயோ ஆ மெயில்லயோ இல்ல ஹார்ட் காப்பியோ எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. என்எல்எம் போர்ட்டல், நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் வயா போர்ட்டல்ல தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கு பேங்க்குக்கு வந்துரும். சைமல்டேனியஸா உங்களுக்கு எப்படி தகவல் வரும்னா, உங்களுக்கு மெசேஜ்ல, எஸ்எம்எஸ்ல, ஃபோன்ல டெக்ஸ்ட் மெசேஜ்லயோ, இல்ல மெயில்லயோ இது 2லயுமே உங்களுக்கு மெசேஜ் இது மாரி உங்க அப்ளிகேஷன் ஃபவுண்ட் கரெக்ட். உங்க அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கு தகுதியானவர் ஆயிட்டீங்க. உங்களோட விண்ணப்பம் உங்க பேங்க்குக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. நீங்க உங்க பேங்கை தொடர்பு கொள்ளவும்னு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பியும் அனுப்புவாங்க. ஹார்ட் காப்பி வர்றதுக்கு நாளாகும். அதுல வந்து தெளிவா அனுப்பிருவாங்க. எவ்வளவு லோன், எவ்வளவு மானியம், எவ்வளவு உங்களோட கை காசு. அதாவது மார்ஜின் ஃப்ரம் என்டர்பிரினியர் எவ்வளவு, சப்சிடி எவ்வளவு, லோன் எவ்வளவுன்னு தெளிவா அனுப்பிருவாங்க. அதே மாரி எப்படியெல்லாம் அந்த சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லிருவாங்க. அந்த மாரி தான் அவர் சாங்ஷன் ஆர்டர் அடிக்கணும். அவர் கண்டிஷன்ஸ்லி அப்ரூவ்டுன்லாம் இருந்தா அத வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணாது. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவும் அத அக்செப்ட் பண்ணாது. அதனால சாங்ஷன் ஆர்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களை கேட்டுக்கிறதுனாலும் கேட்டுக்கலாம். நீங்க எங்க வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறீங்க, எங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்குறீங்களோ அங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா,
நாங்க சொல்லிடுவோம். எப்படி அந்த சாங்ஷன் ஆர்டர் இருக்கணும். ப்ரீவியஸ்லி அடிச்ச சாங்ஷன் ஆர்டர் வந்து உங்கள்ட்ட காட்டும். அப்படி இருந்தா தான் அது வந்து மறுபடியும் சென்னையில வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்குக்கு ஐஓபி பேங்க் வந்துருச்சு. அவர் வந்து உங்களுக்கு லீகல் பார்க்கறது, வேல்யூவேஷன் பார்க்கறது இதெல்லாம் பார்த்துட்டு சாங்ஷன் ஆர்டர் அடிச்சு அப்லோட் பண்ணிடுறாங்க என்எல்எம் போர்ட்டல்ல. எகைன் அது வந்து சென்னைக்கு போகும். சென்னைக்கு போன பிறகு உங்கள மாரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அப்ளிகேஷன்லாம் சென்னையில சேர்ந்த பிறகு, அங்க நம்ம செக்ரட்டரி வருவாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி செக்ரட்டரி வந்த பிறகு, மொத்தமா இவ்வளவு எண்ணிக்கையில் அப்ளிகேஷன் சேர்ந்திருக்கு. இவ்வளவு பேர் விருப்பப்படுறாங்க. இத்தனை நபர்களுக்கும் பேங்க்கும் லோன் குடுக்குறதுக்கு சம்மதிக்குது. அப்படி இருக்க பட்சத்தில எல்லா அப்ளிகேஷனையும் செக்ரட்டரி வந்து ஃபார்வர்ட் பண்ணி யூனியன் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போன பின்னாடி, நம்மள மாரி மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருந்து கலெக்ட் பண்ண பின்னாடி, அவங்க ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் எடுத்துக்கிறாங்க சராசரியா. இதுக்கு நடுவுல ஏதாவது எலக்ஷன் வருது, ஏதாவது வேற சிக்கல்கள் வருது. ஒரு தடவ ஏசியன் கேம்ஸோ ஏதோ வந்தது. அப்படி இருக்கும்போது 3 மாதங்களுக்கு சில நேரங்களில எங்களுக்கு 5 மாதங்கள், 6 மாதங்கள் கூட ஆகத்தான் செய்யுது. அங்க இருந்து அவங்க வந்து நீங்க லோன் வாங்கலாம். அதன் பிறகு தான் லோனே வாங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லோன் வாங்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு வங்கியும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் சாங்ஷன் ஆர்டர் குடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த தேதியில. சாங்ஷன் ஆர்டர் குடுத்துட்டாவே உங்களுக்கு லோன் குடுத்த மாரி தான்." அப்படின்னு நம்மள கொஞ்சம் வற்புறுத்துவாங்க. அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கைட்லைன்ஸே இருக்கு. அது உங்களுக்கு குடுத்துருவோம் நாங்க. அந்த பிடிஎஃப்பையும் குடுத்துருவோம். அதன் பிறகு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாலருந்து இவருக்கு நீங்க இவ்வளோ லோன குடுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் லோன் வாங்கணும். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும். இதுல சப்சிடி எப்போ வரும் அப்டின்னா, லோன்ல 25% நீங்க லோன் வாங்குன பின்னாடி, இப்ப ரூ. 20,00,000 லோன் சாங்ஷன் ஆர்டர் இப்போ ரூ. 18,00,000ல 20% இல்ல 25% லோன் குடுப்பாங்க முதல்ல. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 4,00,000 ரூ. 5,00,000 லோன் குடுக்குறாங்க. நீங்க கை காசு ரூ. 2,00,000 போடுறீங்க. இத வச்சு இனிஷியலா செய்ய வேண்டிய வேலைகள், புல் வளர்க்கறது, ஷெட் கட்டுறது இந்த மாரியான வேலைகள பார்க்குறீங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே, நீங்க அங்க இருக்க லோக்கல் கால்நடை உதவி மருத்துவர், வெட்டனரி அசிஸ்டன்ட் சர்ஜன் பிளஸ் ஆர்ஜேடி, ரீஜினல் ஜாயிண்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்க 3 பேரும் வந்து உங்களோட இடத்த பார்வையிட்டு, இவர் தான் இன்னாரு, இவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. இவருக்கு இந்த இடம் தான் சரியான இடமா இவர் தேர்ந்து செஞ்சிருக்காரு. இந்த இடத்துக்கு பாதை இருக்கு, இந்த இடத்துக்கு தண்ணி இருக்கு, இங்க புல்லும் வளர்க்கலாம். பு ஆடு விக்கிறதுக்கு, வளர்க்கறதுக்கு எல்லாமே ஏதுவா இருக்குன்னு அவங்களும் பிசிக்கலி சர்டிஃபிகேட் குடுத்து, அவங்க நேரடியா சென்னை ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில, உங்களுக்கு வந்து அந்த முதல் மானியம் ரூ. 10,00,000ல ரூ. 5,00,000 முதல் மானியம் ரூ. 5,00,000 குடுக்கும். இது முடிஞ்சு போயிடும். இதன் பிறகு இந்த ரூ. 5,00,000 வந்து வச்சு நீங்க ஆடு வாங்குறீங்க. இந்த ரூ. 5,00,000 வச்சு பாதி ஆடு வாங்குன பின்னாடி, நீங்க மறுபடியும் 2வது இன்ஸ்டால்மென்ட் பேங்க் லோன் வாங்குறீங்க. 2வது இன்ஸ்டால்மென்ட் பேங்க் லோன் வாங்கி முழுவதுமா ஆட வாங்கிர்றீங்க. இந்த முழுவதுமா ஆடு வாங்குன பிறகு, ஆடு வாங்கிர்றீங்க, கொட்டகையும் போட்டுர்றீங்க. இப்போ எல்லாத்துக்கும் உண்டான பில், ஜிஎஸ்டி பில் தான் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்குறாங்க அவங்க. இந்த ஜிஎஸ்டி பில் எல்லாமே இருக்க பட்சத்தில, இத முறையா இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்க த்ரூ தேடி சென்னைக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஒரு தடவ வெரிஃபை பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு, ஏதாவது தவறு இருந்தா மீண்டும் உங்களுக்கே அனுப்பி விட்டுருவாங்க. உங்க நம்ம கன்சர்ன் பார்ட்டிக்கு அனுப்பி விடுவாங்க. அப்படி இல்ல எல்லாம் சரியா இருக்கு, ஆவணங்கள்லாம் சரியா இருக்க பட்சத்தில, அவங்க டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. டெல்லிக்கு அனுப்பிட்டு கரெக்ட்டா இருக்க பட்சத்தில, குறைந்தது சராசரியா எங்களுக்கு 2 1/2 ஆண்டுகளிலிருந்து 2 1/2 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. உங்களுக்கு 2வது மானியம் வர்றதுக்கு குறைஞ்சது 2 1/2 இயர்ஸ் டூ 3 இயர்ஸ் ஆயிடுது. அப்ப 2வது மானியமும் வந்துருது. அப்ப 2வது மானியம் 2வது மானியமும் வந்துருது. கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் முதல் மானியங்கள் வாங்கிட்டாங்க. 2வது மானியம் வாங்குறதுல இந்த ஜிஎஸ்டி பில்லு, ஷெட் நம்ம சொல்ற சைஸ்ல போடாம இருக்கிறது, முதல் மானியம் வந்த பிறகு இந்த திட்டத்த சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இந்த மாரியான இடர்பாடுகள்னால, இப்ப நம்ம என்ன மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டத்தில ஒரு 3 பேர் 2 மானியம் வாங்கிட்டாங்க. மத்த மாவட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மானியம் வாங்குனவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அரசாங்கம் அதனால என்ன பண்ணுதுன்னா, ஒரு மானியம் வாங்கிட்டே நெறைய பேர் உறங்கிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்ட்டு, 2 மானியத்தையும் ஒண்ணு போல குடுக்குறதுக்கு பரிசீலித்து வருகிறது. ஏன்னா, ஒரு மானியம் வாங்குனதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. இவங்கள சரி கட்டுவதற்காக இப்போ 2 மானியத்தையும் ஒண்ணா குடுத்துட்டா என்ன? இவங்க மொத்த எண்ணிக்கையிலான ஆடுகள வாங்கிட்டு, அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு, அரசு சொன்ன சைஸ்ல ஷெட் போட்டாங்கன்னா, எந்த சிக்கலும் இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனையில இருக்கு. இதுதான் வந்து தேசிய கால்நடை திட்டம் வந்து பண்றது. இதே இது கோழிக்கு பண்ணணும்னா, நாட்டுக்கோழிக்கு மட்டும் தான் தர்றாங்க. பிராய்லர் கோழிக்கு தர்றதில்ல. நாட்டுக்கோழியும் பண்ணலாம். நீங்க இந்த ஒட்டு ரக கோழிகள், கமர்ஷியல் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காவேரி, வனராஜா, கிராமப்பிரியா, இப்ப புதிதாக எல்லாரும் விரும்பி வளர்க்கிற கடக்நாத்தா இருக்கட்டும், இல்ல சோனாலி கோழிகளா இருக்கட்டும், இந்த கோழிகளையும் நீங்க பண்ணலாம். என்ன சிக்கல்னா 1000 கோழிகள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ நீங்க ஏற்கனவே நல்ல முன் அனுபவம் இருக்கணும். அ அத விட மார்க்கெட்டிங் நமக்கு நல்லபடியா இருக்கணும். அப்படி இருக்கவங்க தாராளமா நீங்க 1000 கோழிகள் பண்ற இத தேர்வு செய்யலாம். 1000
வந்து 50 லட்ச ரூபா திட்ட மதிப்பீடு, 25 லட்ச ரூபா லோனு, 25 லட்ச ரூபா மானியம். 1000 கோழிக்கு எதுக்கு சார் 50 லட்ச ரூபா அப்படின்னா, இது கோழி பண்ணை மட்டும் கிடையாது. இதுல பொரிப்பகமும் வைக்கணும். அதாவது பெரிய லெவல்ல ஒரு 1,00,000 கெப்பாசிட்டில எக் வைக்கிற ஒரு பொரிப்பகம் வைக்கணும். ஹேச்சரி வைக்கணும். செட்டர் வைக்கணும். முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் பவுல்ட்ரி ஃபார்மா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 1000 கோழி வச்சிருந்தீங்கன்னா, வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு 500 முட்டைகள் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 500 முட்டைகள் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு தோராயமாக 4, 5, 20 2000 எக் கிடைக்கும். 2000 எக்ல வந்து ஒரு உங்களுக்கு குறைந்தது 60-80% எக் வந்து எக் லே ஆனாலுமே வந்து 2000 எக்ல கிட்டத்தட்ட 650லிருந்து ஒரு 700 வைங்க ஆவரேஜா. கிட்டத்தட்ட அவ்வளவு கோழி குஞ்சுகள் கிடைக்கும். அப்போ அந்த கோழி குஞ்சுகள உற்பத்தி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான இட வசதியும் இருக்கணும். 1000 கோழிகளுக்கு உண்டான ஷெட் மட்டும் போடக்கூடாது. அது அப்போ கிட்டத்தட்ட இந்த பண்ணையம் நீங்க நாட்டுக்கோழி பண்ணையம் இல்ல கமர்ஷியல் கிராஸ் பண்ணையம் வைக்கிறீங்கன்னா, அஸ் பர் கவர்ன்மென்ட் கைட்லைன்ஸ் அரசாங்கத்தோட வழிமுறை நெறிமுறையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 அடிக்கு ஒரு 4,000 ஒரு 3,000 ஒரு 3,000 இத்தனை அடிக்கு ஷெட் போடணும்னு சொல்றாங்க. இத விட கூட தான் போடக்கூடாது. நம்ம குறைச்சு போட்டுக்கிட்டோம்னா, அவங்க மானியம் குடுக்க தயாரா இருக்காங்க. கொங்கு பகுதிகள்ல குறிப்பா நாமக்கல், பல்லடம் இந்த பகுதிகள்ல இதுல பயன்பெற்ற மனிதர்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் சுருக்கி போட்டுக்கிறாங்க. 4,000 போற இடத்துல 3,000 3,000 போற இடத்துல 2,000 மறுபடியும் 3,000 போற இடத்துல 2,000 போயிட்டு ஹேச்சரிலாம் போட்டு, அங்கிருந்து நமக்கு இந்த ஒரு நாள் குஞ்சுகள் நம்ம எப்போதுமே அந்த பகுதிகள சார்ந்து தான் வளர்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சேலத்துல நம்ம திண்டுக்கல், தாராபுரம்லாம் தாண்டி நீங்க அப்படியே போனீங்கன்னா, முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி பண்ணையம், நாட்டுக்கோழி சார்ந்த நெறைய தொழில் முனைவோர்கள் உருவாகிட்டே இருக்கிறதுக்கு காரணம், அவங்க இந்த தொழில்ல தொடர்ந்து செய்றதுனால, இந்த மாரி அரசு மானிய திட்டங்கள பயன்படுத்தி, அத முறையா பயன்பெறவும் செஞ்சுக்கிறாங்க. இதன் பிறகு பன்றி பண்ணையம் பண்றதுனாலும் அமைக்கலாம். இப்ப பன்றி பண்ணையம் நாங்க இந்த தென்காசி மாவட்டத்துல சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்கு. சிவகிரியில ஒரு 2, 3 பேருக்கு பண்ணி குடுத்துருக்கோம். பன்றில 2 லாட் பண்ணலாம். ஒண்ணு 60,00,000 30+30 30,00,000 லோனு, 30,00,000 மானியம். இன்னொன்னு வந்து 15,00,000 லோனு, 15,00,000 மானியம். 100 பன்றிகள் வளர்க்கிறது ரூ. 60,00,000. 50 பன்றிகள் மட்டும் வளர்க்கிறது ரூ. 30,00,000 திட்டம். ஆ பன்றிகளுக்கு இடவசதி வந்து ஷெட்டுக்கு உண்டான இடவசதி மட்டும் இருந்தா போதும். ஆ அடுத்தது பன்றிய பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். இதன் பிறகு இப்ப புதுசா குதிரை, கழுதை, ஹார்ஸ், டாங்கிக்குலாம் குடுக்குறதுக்கு அரசு முன் வந்திருக்கு. பட் நம்ம பகுதிகள்ல யாருமே நம்ம அத செய்றது இல்லாதனால, எங்களுக்கும் அது சார்ந்த ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்ல. அதன் பிறகு இவங்க புல் வளர்க்கறதுக்கு, அதாவது சைலேஜ் பண்றதுக்கு, ஊறுகாய் புல் தயாரிக்கிறதுக்கு, இது நீங்களா வேற தீவனம் தயாரிக்கிறதுக்குலாம் அரசு மானிய திட்டங்கள் இருக்கு. யாரும் எங்கள இது சார்ந்து அணுகாததுனால எங்களுக்கும் எனக்குமே அதுல போதிய விழிப்புணர்வு கிடையாது. குறிப்பா நாங்க ஆடு, அ கோழி தொடர்ந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா ஆட தான் ரொம்ப மும்முரமா பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நெறைய பேரும் நம்ம குறிப்பா தென் தமிழகத்துல விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மிக அருமையா செம்பறி ஆடு வளர்ச்சிருக்கோங்க. அந்த பொட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, மயிலம்பாடி, பட்டணம் இந்த இன ஆடுகள், கன்னி ஆடுகள், கொடி ஆடுகள் இந்த இன ஆடுகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆட்டு பண்ணையம் அமைக்க போறதுல 2 விஷயம் நீங்க பண்ணக்கூடாது. ஒண்ணு வெள்ளாடையும், செம்மறியாடையும் சேர்த்து வளர்க்கிறது. ஷீப், கோட் 2யும் கலந்து வளர்க்கிறது. அதுக்கு இந்த திட்டம் உங்களுக்கானதா கிடையாது. அப்புறம் கெடா மட்டும் வளர்க்கிறது. இந்த பக்ரீத்துக்கு கெடா குட்டி வளர்த்து வைக்கிறேன். கிறிஸ்துமஸ்க்கு கெடா குட்டி மட்டும் வளர்த்து வைக்கிறேன். அதுக்கு உண்டான திட்டம் கிடையாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க இன உற்பத்தி, பிரீட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான். கன்னியாடுனா கன்னியாடு மட்டும் தான் வச்சிருக்கணும். கொடியாடுனா கொடியாடு மட்டும் தான் வச்சிருக்கணும். செம்பரியாடுனா மயிலம்பாடினா மயிலம்பாடி, பட்டணம்னா பட்டணம், பொட்டுக்குட்டினா பொட்டுக்குட்டி. இது ஒரு குறிப்பிட்ட இன ஆடுகள் மட்டும் தான் வச்சிருக்கணும். இது மட்டும் தான் பண்ணணும். மாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு திட்டம் இருக்கு. அது பேரே பிஎம்எஃப் பிரீட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் ஒரு திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு 4 கோடி. 2 கோடி லோன், 2 கோடி வந்து மானியம். 100 எண்ணிக்கையில தான் மாட்டு பண்ணையம் அமைக்கணும். ஆனா 100 மாட்டுக்கு எதுக்கு சார் 4 கோடி அப்படின்னா, நீங்க பயன்படுத்துற அந்த விந்தணுக்கள், சினை ஊசியே வந்து உங்களுக்கு வந்து அது போட்டதுன்னா, செக்ஸ் சார்ட்டர்டு செமன் அப்படிம்பாங்க. அந்த சினை ஊசி பயன்படுத்தி கிடைக்கிறது முழுக்க முழுக்க பெட்டை கன்றுகள், ஹீஃபர், கிடேரி மட்டும் தான் ஈனும். அந்த மாதிரியான சினை ஊசி தான் பயன்படுத்தணும். நம்ம பண்ணைக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம பண்ணையில இருக்க மாடுகள்லாம் மிக உயர் ரக இன கலப்பின மாடுகளா இருக்க வேண்டும். அதன் பிறகு பண்ணையில மில்கிங் மிஷின் இருக்கணும். பண்ணையில இல்லாத இயந்திரங்களே இருக்கக்கூடாது. பண்ணையில பாலா விக்கிறத விட, பால் பாக்கெட் போட்டு சில்லிங் சென்டர்ல வச்சு, அந்த மாதிரியான ஒரு பால் நிறுவனமா அமைக்கிறதுக்கு தான் இந்த 4 கோடி வந்து அரசாங்கம் நமக்கு குடுக்க முன் வருது. இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ல.
இதுவும் நம்ம மதுரைக்கு இங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசா பண்ணல. வெவ்வேறு சின்ன சின்ன பண்ணைகள் வச்சிருக்காங்க. 30 மாடு வச்சிருக்கவங்க, 40 மாடு வச்சிருக்கவங்க வச்சிருக்காங்க. இந்த மாரியான இதுவும் பண்ணல. இதுவும் பொள்ளாச்சியில மட்டும் தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதான் மாடு சார்ந்த ஒரு அதாவது கறவை மாட்டு பண்ணையம் சார்ந்த ஒரு தொழில் நம்மகிட்ட ஓடிட்டு இருக்கு. இது நீங்களா அரசு சாராம நம்ம செய்றதுனாலும் செய்யலாம். ஆனா அதுக்கு மானியம் இல்ல. அதுக்கு நமக்கு மானியம் இல்ல. நேரடியா நீங்க பேங்க்க அப்ரோச் பண்ணி பேங்க்ல இருந்து லோன வாங்கி நீங்க திருப்பி செலுத்துற மாரி இருக்கும். அரசு சார்ந்து செய்றதுல அ இத்தனை திட்டங்கள் தான் எனக்கு ஒரு எங்களுக்கு நம்ம பல்கலைக்கழகத்துல குறிப்பா நம்ம நம்ம ரெகுலரா கிராஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுட்டு பண்றது. நன்றி டாக்டர் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கால்நடை துறையில் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் எம்.எஸ். முருகன் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. சார், நான் ரவி ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. சார் வந்து அந்த தாட்கோல வந்து 1 லேக் வந்து ஒரு இது சொன்னாங்க. ஒரு இந்த மாடு வாங்கினாக்க அதுக்கு ஒரு சப்சிடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பத்தி எப்படி அது ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஓபிசிக்கு சொல்லிட்டு ஒரு 1 லேக் வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து 50% சப்சிடி இருக்கு, 5% வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், 45% லோனு, அந்த இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நாட்டு மாடு நாங்க வந்து வாங்கலாமா? ஏன்னா நாங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஜீவாமிர்தம் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். இப்ப நம்மளுடைய நேட்டிவ் பிரீடு அது வந்து ஆக்சுவலா வந்து சுபாஷ், இட்ஸ் டெக்னிக் டெவலப்ட் பை சுபாஷ் பலேக்கர். பட் இட் இஸ் சக்சஸ்ஃபுல். என்னுடைய எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் இட் இஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல். 100% ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. இப்ப நாம அந்த மாதிரி நாங்க வாங்கும் போது எங்களுக்கு அந்த லோன் எலிஜிபிலிட்டி இருக்குமா? அது எப்படி யார்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி வாங்குறதுங்க சார்? தேங்க்யூ. ஓகே சார். 2மே வந்து நீங்க ஆன்லைன்ல இப்ப தாட்கோன்னு அடிச்ச உடனே கூகுள்ல சைட் வந்துரும் சார். அந்த தாட்கோ சைட்ட லிங்க் பண்ணி நம்ம தாட்கோல தான் அப்ளை பண்ணணும். இ-சேவை மையத்துக்காரங்களுக்கு தெரியும் சார். நீங்க டாக்குமெண்ட்ல இப்ப தாட்கோ அப்ளை பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஸ் யூசுவல் உங்களோட நீங்க தான் அவர் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஆதார், உங்க வீடு இங்க தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இருப்பிட சான்றிதழ், அதன் பிறகு உங்களோட இன்கம் சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் ரூ. 3,00,000 உள்ள இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட். அதன் பிறகு நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களுக்கு ஆடு தான் மாடு தான் வேணுங்கிறதுக்கு அதுக்கு உண்டான கொட்டேஷன், இதுதான் இருக்கணும் சார். இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல தான் ஏற்றணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது கன்சர்ன் ஆஃபீஸ், தாட்கோ ஆஃபீஸ்னா தாட்கோ ஆஃபீஸ்க்கே போயிடும். தாட்கோ ஆஃபீஸ்க்கே போயிடும். அந்த கொட்டேஷன் யார்ட்டுங்க சார் வாங்குறது? கொட்டேஷன் லோக்கல்ல வெட்டினரி டாக்டர்ஸ், கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க சார். அவங்ககிட்ட கேளுங்க. அப்படி வாங்க முடியாத பட்சத்துல சேலம் மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே வந்து கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நம்ம ஆபீஸ் இருக்கு சார். ஓகே, ஓகேங்க சார். நீங்க அங்கேயே வாங்கலாம் சார். மேடம் இருப்பாங்க, பேராசிரியர் மற்றும் தலைவர் ஒரு மேடம் இருப்பாங்க, சக்தி வடிவம்னு ஒரு மேடம் இருப்பாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள வாங்கலாம். நீங்க அங்கேயே உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கலாம் சார். அதாவது கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி இருக்காங்க, அங்க சொல்றீங்களா சார்? கலெக்டரேட் கேம்பஸ்க்குள்ளேயே சொல்றீங்களா? கலெக்டரேட் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கு சார். ஓகே, ஓகே, ஓகேங்க சார். சார் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். கூகுள்ல போயிட்டு VUTRC சேலம்னு போட்டா அட்ரஸ் வந்துடும் சார். ஓகே, ஓகே, சரிங்க. கான்டாக்ட் இருக்குங்க சார் அவங்களோட. ரைட். ஓகே. எந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்களோ அந்த ஊர் பேர், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் போட்டு VUTRCன்னு போட்டா வந்துடும் சார். ஓகே, ஓகே. சார் கட்சி பண்ண இல்ல இப்ப ஓபிசிக்கு ஓபிசி இதுல அது யார் மூலமா அப்ளை பண்றது? சாருக்கு ஷேர் பண்றேன் சார். நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். ஓகே. கேபிடோவோ என்னமோ சொல்லுவாங்க சார். எனக்கு எக்ஸாக்ட்டா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்ல அதுல நாட்டு மாடு நாங்க வாங்கலாமாங்க சார்? சார் எந்த அவர் மாடு ட்ரெடிஷனல் வெட்டி. நாட்டு மாடுன்னு காட்டாமையே நாட்டு மாடுன்னு வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ஓகேங்க. சப்போஸ் வந்து 2 மாடு தான் நம்ம வாங்க போறோம். அந்த பேங்க்காரங்க வந்து பார்க்கும்போது 2 மாடு தான் நிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த மாடு தான் அந்த மாடு தான் அவங்க ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க சார். அப்ப ப்ராப்ளம் எந்த இஷ்யூ வராது சார். மாடை வந்து அதாவது ஒரு தொழுவத்துல கட்டாம, அதாவது ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு அது வளர்க்கறதுக்கு ஏதாவது இருக்காங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி? ஏன்னா ஒரு 2 நாள் போயிட்டோம்னா அது வந்து வெளியில போயிட்டோம்னா அதுவா ஃபீடெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம்னா சாப்பிட்டுட்டு அது வாக்குல இருந்துக்கும், அதுக்காக கேட்குறேங்க. இல்ல சார், பொதுவா இருந்துக்கும். இன்டென்சிஃபிகேஷன் தான் நம்ம ஃபார்மிங்னே சொல்றோம் சார். எனக்கு என்னன்னு வளர்க்குறது அது ஃபார்மிங் கம்யூனிட்டிலேயே வரும். இல்லைங்க சார், நாம எப்படியாவது ஒரு 2 நாள் வெளியில போனோம். இங்கெல்லாம் யாரும் லேபர்ல யாரும் இல்லைங்க சார். அதான் அந்த பிரச்சனை. ஏதோ ஒரு ஃபேமிலியோட போகும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 1 or 2 days அந்த இதுல நாங்க வெளியில கட்டாம ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார். நீங்க மில்க் அனிமல் போனாதான் நம்ம டெய்லி இருக்கணும், பாலை கறக்கணும். இல்லைன்னா மடி நோயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான வியாதிகள்லாம் வரும். நாட்டு மாடுகள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது.
ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு ஓபிசிக்கு வந்து எப்படி பண்றது அந்த தாட் கோணா எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் இது இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல், நான் டைரக்டா ஏதாவது பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். நன்றி நான் சார். சேவை வேண்டேன், நானே அப்ளை பண்ணிக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஆர் ஐ எம் ஹேவிங் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இன் மை ஹவுஸ். ஓகே, ஐ வில் அப்ளை டைரக்ட்லி. ஓகே. தேங்க்யூ ஃபார் த ஆர்கனைசர். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஈஸியா இருக்குங்க சார். ஓகே ஓகே. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஓகே அடுத்ததாக சார். எஸ்ஜே ஐடியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். நவ் ஐ எம் பர்சூயிங் பிசிஏ செகண்ட் இயர். கேன் ஐ அப்ளை ஃபார் கண்ட்ரி சிக்கன் ஃபார்மிங் சப்சிடி த்ரூ NLM அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கட்டாயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் பேங்க் தான். பேங்க் தான். ஓகே. பேங்க்ல போயிட்டு எனக்கு மினிமம் 40 to 50 lakhs ஆவது லோன் கொடுக்க அவங்க உறுதியா இருக்காங்கன்னா நீங்க நேரடியா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம் சார். நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். நோ இஷ்யூஸ் சார். ஓகே ஓகே. சோ திரு எஸ்ஜே அவர்களுக்கு அந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். கூடுதல் தகவல் எதுவும் வேணும்னா நீங்க கேட்கலாம். அடுத்ததாக திரு காசிநாதன் அவர்கள் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. காசிநாதன் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த இதை பத்தி பேசினாங்க சார், இந்த நாட்டு மாடு சப்சிடி பத்தி பேசினாங்க சார். அதுக்கு சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் அப்ளை பண்றதுக்கு எனக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ், இந்த வெப்சைட் டீடைல்ஸ் தான் கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் குரூப் விட்டிங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஓகே சார். அது டைரக்ட் சைட் தான். நான் அந்த லிங்க் அனுப்பிடுறேன் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே சார். ஓகே, நீங்க அனுப்பிச்சினாலே போதும். இந்த வெப்சைட்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டா கூட பரவாயில்லைங்க சார். நல்லது சார். நல்லது சார். நன்றி திரு காசிநாதன். ஹலோ, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க சார். என்னுடைய பேர் பொன்ராஜ், தூத்துக்குடி. சொல்லுங்க சார். நான் வெண்பந்தி பண்ண வச்சிருக்கிறேன். ஓகே. ஒயிட் யார்க்ஷயர், லார்ஜ் Okay. ஒயிட் யார்க்ஷயர். அது ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு லோன் ஆர் சப்சிடி பிளஸ் லோன் எது வந்து எனக்கு பெனிஃபிட்டா இருக்கலாம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தவரையில எந்த வகையில நான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும்? சார், இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஸ்கீம் தான் NLM போறதா சார் பெஸ்ட். நீங்க எவ்வளவு எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ண போறீங்களோ, நீங்க எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் பண்ண போறீங்களோ, either 30 lakhs or 60 lakhs, அதை உங்க சைட்ல நீங்க தெளிவு பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த அமௌண்ட்டை பேங்க்ல சொல்லி உறுதி பண்ணிக்கிங்க. அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்கன்ற பட்சத்துல நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்ஸ் அலாட். நன்றி சார். சார். தேங்க்யூ. விடியல் காமராஜ், தேனி மாவட்டத்திலிருந்து காமராஜ் பேசுறாரு. சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், டாக்டர் கிட்ட தான் ஒரு கேள்வி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சொல்லுங்க சார். ஆடு கடன் வாங்குறதுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமா நீங்க சொன்னீங்க. இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி யாருமே ஆடுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை? நல்லது சார். இப்போ நீங்க முதல்ல யாரை அணுகணும்னா அரசு கால்நடை உதவி மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பாரு. சரி. அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க முதல்ல ஆரம்பத்திலேயே அப்ரோச் பண்ணிட்டீங்க, நீங்க வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாள்ல நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கும் போதே சார் நம்ம ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு பிளாக்ல இருக்காரு, ஒரு பர்டிகுலர் பஞ்சாயத்துல இருக்காருன்னா அவர் 7 பஞ்சாயத்துக்கு ஒரு உதவி மருத்துவர் தான் போட்டிருப்பாங்க. ஒண்ணு. ஏன் தனியார் இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம ஆளுங்க நமக்கு தெரியாமே ஆடு அரிசி சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு சார், சோறு சாப்பிட்டு இறந்து போயிடுச்சுன்னு இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லிடுவாங்க. அப்போ டெத் டியூ டு அப்படிங்கிறத போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு வெட்டினரியன் தான் எழுதுவாரு. அப்போ அசிடோசிஸ் டெத் வந்து ரைஸ், ஒரு என்கார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நிறைய ரைஸ் சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனா அது கிளைம் ஆகாது. இதனாலேயே வந்து இந்த கம்பெனிகள், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து மாட்டுக்கு ரவுண்டு கட்டிட்டு நிற்பாங்க இன்சூரன்ஸ் பண்றதுக்கு. ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப தவிர்க்கிறாங்க. இருக்கு சார் டாக்டர். ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு இருந்தே வெட்டரினரி டாக்டர் இது வச்சு சர்டிஃபிகேட்டை வச்சு அன்னைக்கே இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் ஆவாங்க பேங்க்ல. ஏன்னா தே வாண்ட் டு சேஃப் கார்டு த இன்ட்ரெஸ்ட். இவங்களையும் பார்க்கணும் அவங்களையும் பார்க்கணும். ஏதாவது ஆச்சா கூட உடனே இன்சூரன்ஸ் கிளைம் போடுறதுக்கு நீங்க அது பண்ணாம பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. இது இவர் புதுசா சொல்றாரு, என்னன்னே தெரியல. நினைச்சா பண்ணலாங்கிற மாதிரி. அது நம்ம சொந்த ஆடுனா இப்ப லோன் வாங்கினா கண்டிப்பா அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி தான் வாங்க. ஆடோ மாடோ பன்றி கூட இருக்கலாம். இப்போ முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே. இப்போ ராசிபுரம் சைட்ல தான் நாங்கள் பன்றி வளர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஏதாவது 1-2 டெத்து வந்தா கூட அவங்க கிளைம் போட்டு வாங்கிடலாம். அதே மாதிரி ஆட்டுக்கும் அதே மாதிரி
கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம சின்சியரா உள்ள ஃபார்மர் அவங்களுக்கு தெரியும், அவங்க வளர்க்குறாரா எப்படின்னு பார்த்தா உடனே கிளைம் போட்டு கொடுத்துருவாங்க. ஐ மீன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பண்றதுக்கு ஆடுக்கு எந்த ஏஜ் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சார் பொதுவாக எபோ 6 monthsனாவே இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். குறைந்தது 8 மாசம் இருந்தால் தாராளமாக பண்ணி கொடுத்துருவாங்க சார், யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க யாரும் வந்து இப்ப எடுக்கிறது இல்லை. நீங்க தேனி மாவட்டத்தில் எந்த ஊருங்க சார்? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். போடிநாயக்கனூர்ல அரசு கால்நடை உதவி மருத்துவரை முதல்ல அணுகுங்க சார். சரி சரி சரி. அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவார். ஏன்னா அவங்க தான் ரைட் பர்சன், அந்த ஜூரி செக்ஷனுக்கு அவர் தான் கரெக்டான ஆஃபீஸர். அவர் சொல்றதுதான் ரூல். அதனால பிரச்சனை இல்லை சார். ஆமாம், இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்து தான் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆடுகளுக்கு மேலே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் 3 or 4 years இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஆடு இன்சூரன்ஸ் பண்றது இல்லை. இல்லை, அதுல கொஞ்சம் இது மாதிரி நடந்து போயிடுச்சு. நம்ம சோறு நம்ம இப்போ முதல்ல அந்த ப்ராக்டிஸ் இல்லை. நீங்க சொல்ற ஒரு 10 yearsக்கு முன்னாடி யாரும் நம்ம சோறு வைக்க மாட்டோம், அரிசி வைக்க மாட்டோம். இப்போ சோறு ரைஸ் வைக்காம நம்ம ஆடு மாடு வளர்க்குறதே கிடையாது. அப்போ இறப்புகள் வந்து அதனால ஏற்படும் போது எங்களால தவிர்க்க முடியல. நாங்க சில சமயங்கள் எழுதி கொடுக்க போகும்போது அது இதாகிட்டு போயிடுது, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாம போயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ காமராஜ், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார், எனக்கு பொதுவா ஒரு கேள்வி. அதாவது வேளாண்மை துறைகள்ல உள்ள திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் சரி, மாநில அரசு திட்டங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வேளாண்மை அலுவலர்களால அது செய்யப்படுகிறது. அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படுகிறது. ஆனா கால்நடை துறையில அது மாதிரி கிடையாது இல்லையா? எல்லாமே ஆன்லைன்ல போய் நாம பண்றதுதான் பண்ணிக்கணுமா, அல்லது அவங்க வந்து வெட்டனரி அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸும் அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்களா? இங்க வந்து சார் நமக்கு உங்க வேளாண் துறையில நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க சார், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ என்ன சொல்றது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது இதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பீங்க. இங்க ஒரே ஒரு கால்நடை உதவி மருத்துவர் தான் இருப்பார். மிக குறைவான ஒரு இதுதான், நமக்கு மேன் பவர் தான் இங்க. ஆனாலுமே அவங்களுக்கு கொடுக்குற திட்டங்கள் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வராம நேரடியா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், கவர்மெண்ட் ஆஃப் இதுல ஆடு கொடுக்கறது, மாடு கொடுக்கறது, கோழி கொடுக்கறது, ஃபீடு கொடுக்கறது, தீவனம் கொடுக்கறது, கன்றுக்கு மருந்து கொடுக்கறது, வேக்சினேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான திட்டங்கள் அவங்க மூலியமா அரசு செயல்படுத்திக்குது சார். சரி. அரசு சார்ந்த திட்டங்களை வந்து யூனிவர்சிட்டி மூலமா நம்ம எக்ஸ்டென்ஷன் சென்டர், இந்த உங்க கேவிகே மாதிரி நம்மளோட யூனிவர்சிட்டி ட்ரைனிங் சென்டர் சார், இந்த எக்ஸ்டென்ஷன் சென்டர் வாயிலாக இந்த பிளாட்ஃபார்மை வச்சுதான் சார் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு நேரடியா. இல்ல, நான் எதுக்காக கேட்டேன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து மானியம் கேட்டு வர்றாங்க, அவங்க தெரியாம வேளாண்மை துறைகளுக்கு கூட வந்துடுறாங்க, அலுவலகத்துக்கு வந்துடுறாங்க. நாம இவங்க வந்து பேங்குக்கு நேரடியாக போகும்போது நிறைய அடிக்கடி அவங்க வந்து ஃபெயிலியர்ஸ் தான் ஆகுது, திருப்பி அனுப்புறது, ரொம்ப டிலே பண்றது. அது நான் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு கூட 1-2 கேசஸ்ல நானே டைரக்டா அப்பியர் ஆகி கூட அந்த ரீஜனல் மேனேஜர் லெவல் வரைக்கும் நான் ரெப்ரசென்ட் பண்ண பிறகு கூட ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் அது ஒன்றும் பயன்படாதுன்னு விட்ட பிறகு அவங்க 1 வருஷம் டிலே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ள அவரு புதியதா வந்த விவசாயி, அவரு ஒரு ஆக்சுவலி காடை பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு வந்தாரு. பை த டைம் இவங்க மானியம் கொடுக்கும்போது அவர் அதுல பெட்டப்பே ஆயிட்டாரு, பெட்டப்பாகி அதை அப்படி போட்டார். சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வருது. இதை தவிர்க்கிறதுக்கு அந்த கால்நடை துறையிலேயே அவங்க கொஞ்சம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உதவிகரமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், நம்மகிட்ட அந்த மேன் பவர் வந்து இவங்களால பண்ண முடியல. அதுதான் உண்மை. எனக்கு இதுல ஏன் அப்படின்னா, இப்போ இந்த அரசு சார்ந்த மானிய திட்டங்கள் ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏன் மானிய திட்டங்கள் சொல்லாம ஒரு லோன் சார்ந்த விஷயத்த நான் ஏன் முதல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அதான் பதில். அவர் காடை பண்ண வைக்க போறாருன்னா, அவர் காடை பண்ண வைக்க போறதுக்கு முன்னாடி அவரோட முன் அனுபவம் வேணும். ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட 2023ல இருந்து இந்த மாதம் இந்த பயிற்சி நடத்துறோம் சார். இந்த முதல் நடந்த 10 பயிற்சிக்கு எங்க மாவட்டத்துல லீட் பேங்க் மேனேஜர் வருவாப்புல. அவர் ஒரு அக்ரி கிராஜுவேட், பேசிக்கலி உங்களை மாதிரி ஒரு அக்ரி கிராஜுவேட், பேங்க்ல வந்து இப்ப எல்டிஎம்மா இருக்காப்புல. அப்போ அவர் அருமையா சொல்லி தருவாரு, ஒரு பேங்க்ல போய் என்னைக்கு லோன் வாங்கணும், எந்த நேரத்துல போகணும், அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அப்படி சொல்லிதான் இப்ப நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கோம்.
எஸ் 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 அதுவும் ஸோ குறிப்பா ஏற்கனவே உங்க பேங்க் மேனேஜர் சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது. தாட்கோ இப்ப நாங்க எங்க ஆபீஸ்க்கு வராங்கன்னா, அலுவலகத்துக்கு வராங்கன்னா, அவங்களோட பேரை முதல்ல வாங்கி பேரு, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர் வாங்கிருவோம். என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிச்சு நாங்களே ஃபோன் பண்ணி கேட்போம். ஐயா லோன் வாங்குனீங்களா? மானியம் வந்துருச்சா? நாங்க வச்சிருப்போம் டேட்டாபேஸ். அது இல்லாம ஒரு சோசியல் இதுல வந்து நம்ம சொல்லிட முடியாது. எஸ் அதுவும் குறிப்பா இப்ப கடந்த ஒரு 3, 4 மாதலா தேடி தேடி வாங்குறாங்க. அதுவும் பேங்க்ல 50,000 தாட்கோல சப்சிடி குடுத்தோம்னா தான் பேங்க் லோனே வரும் ரூ. 45,000. சரி சரி ஓகே ரொம்ப மிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து நெறைய ஃபண்ட் குடுத்தாங்க தாட்கோல. அப்ப அது வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சு. காலதாமதம் நிச்சயமா ஆச்சு. இப்ப வந்து மிக விரைவா போயிட்டு இருக்கு சார். ஓகே நன்றி 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 சார். அடுத்ததாக திரு ராமபாண்டியன் கேள்வி கேட்க வந்திருக்கிறாரு. ராமபாண்டியன் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சார் நல்லா இருந்துச்சு உங்க பிரசன்டேஷனு. சார் இப்போ இந்த செங்கல்பட்டு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல உங்களுடைய பயிற்சி மையங்கள் இருக்குங்களா அல்லது சார் கள்ளக்குறிச்சியில இருக்கு சார். முக்கியமா வந்து கள்ளக்குறிச்சியில கேவிகேவே இருக்கு சார். கள்ளக்குறிச்சியில சார் கள்ளக்குறிச்சியில கேவிகே இருக்கு சார். நீங்க தாராளமா அவங்கள அணுகலாம். ஹலோ ஓகே ஓகே. ராமபாண்டியன் முக்கியமா அந்த சொல்லுங்க சார். அதான் இந்த நேஷனல் லைவ் சார் சொல்லிட்டாரு இல்லையா, அது கள்ளக்குறிச்சியில கேவிகேல நீங்க நேரடியாகவே கேட்டு தகவல் பெற்றுக் கொள்ளலாம். அப்புறம் வேற என்ன கேள்வி? ஓகே சார். அதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இப்போ அந்த 50% சப்சிடிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சொன்னார் இல்லைங்களா, நேஷனல் லைவ் மிஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து. ஆமா சார். ஆமா அதுல சார். வந்து ஆடு வளர்க்குன்னா எந்த வகையான ஆடுகள் வந்து இப்போ இந்த செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு சிறந்ததா இருக்கும்? இப்போ வெள்ளாடுகளா இருந்தா சரி, அது செம்மறி ஆடுகள் எந்த வகை வந்து சிறந்ததா இருக்கும்? சார் வெள்ளாடுன்னா உங்களுக்கு சேலம் கருப்பு அருமையான தேர்வு சார். அங்க சரிங்க. ஓகே ஓகே. சேலம் கருப்பு போயிடலாம் சார். செம்பரி ஆடுனா உங்களுக்கு அந்த பகுதியில என்ன இன ஆடுகள் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல சார். யூஸ்வலா மேச்சேரி ஆடுகள் சொல்லுவாங்க. மேச்சேரி ஆடு போகலாம் சார். மேச்சேரி ஆடுமே போகலாம். போகக்கூடாதெல்லாம் கிடையாது. தாராளமா போகலாம் சார். ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே சார். நன்றிங்க சார். நன்றி ராமபாண்டியன் நிகழ்ச்சியில் பங்கு எங்க கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ராஜபாளையத்துல வர்ற வாரம் சார், அதாவது 26 இல்லைன்னா 27 சார், ஓகே நம்ம இந்த தேசிய கால்நடை இந்த தேசிய பயிற்சி மையம் சொன்ன நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் ஓகே இந்த பயிற்சி வந்து 26 இல்லை, இன்னும் தேதியை வந்து நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. 26 பண்ணுவோமா 27 பண்ணுவோமான்ட்டு. சரி அன்னைக்கு இது பயிற்சி நடைபெறும் சார். ஓகே நான் என்னோட மொபைல் எண்ணை இங்க பதிவிட்டுறேன் சார். ஓகே தேவையான நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் சார். ஓகே சாட் பாக்ஸ்ல பாத்துக்கங்க சார். நம்பர் தேவைப்பட்டவங்க இந்த கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் வந்து சாட் பாக்ஸ்ல அவங்க நம்பரை போடுறாங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார். இதுவரை கால்நடை துறையில் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. தகவல்களை வழங்கியவர் டாக்டர் MS முருகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. பல கருத்துக்கள், சந்தேகங்கள், இந்த மானியங்கள், அரசு மானியங்கள், அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் தெள்ள தெளிவாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அனைத்து பங்கேற்பாளர்களும் அவர்களது சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டார்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் முருகன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி சார்.